மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே ஐயா, அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே. சத்தத்தை ஊத்தி சொல்லுமா, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீரையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீர். Thank you, Holy Father. Thank you, Holy Lord. உம்முடைய சித்தம் இங்கு நடைபெற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல தடைகள், வார்த்தையை தடை பண்ணுகிற எல்லா வஞ்சிக்கிற ஆவிகளை சபிக்கிற வேலி மானா சுருபுஷி நௌத்துலா படக தடபா தோடி பாலா ஷட்டரபலா படக தடபா லுபுட தூஷி கமானா துரபலா கதட கதடபா. இருள்கள் எரியிட்டு ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய அபிஷேக கரம் இறங்கி கொண்டிருக்கிறதை பாருங்க. லே மானா துருபு நௌத்தலபா லௌஷிடி திடி கதட கதட கதடபா. சகல கட்டுகள் உடையட்டு, இருளின் அதிகாரங்கள் எரியிட்டு. இந்த வேளையில் சிந்தனையை கட்டுகிற பொல்லாத இருளின் வல்லமைகளை சபிக்கிறேன். பாபிலோனின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். தீ வந்து விழட்டும். மேலே பா துடாபா லுக் ஹது டே படக தடபா லாது டே மனா துரபல கதட கதட கதடபா. வானங்கள் திறக்கப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தர் இதோ நீ பேசிக்கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். வானம் திறக்கணும். கர்த்தர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்கட்டும். உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வரட்டும். ஆவி ஆனவர் பிரத்யட்சமாய் இதோ நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை நான் எடுத்து பேச கிருபை தருவீராக. சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவீராக. உயிரை கொடுக்கிற ஜீவனை கொடுக்கிற வார்த்தையை நீர் விதைக்க உதவி செய்வீராக. ஒரு ஜப ஆவி ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிரியை செய்யட்டும். இந்த மீட்டிங் இன்னைக்கு பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களை ஜபம் செய்ய தூண்டட்டும். கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. தடைகள் யாவும் உடையட்டும். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நேத்து புது விதமா சில காரியங்களை பேசினாரு. வந்து ஒரு பேசிக் சத்தியம் தான், ஆனாலும் அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசினார் இல்லையா. சில நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறது உண்டு. அது என்னன்னா, இவ்வளவு நாட்கள் நம்ம சபைக்கு போறோம், வார்த்தைகளை படிக்கிறோம், ஆனா இன்னுமே கூட அந்த கர்த்தரோடு நமக்கு இருக்கிற உறவு இன்னும் அந்த கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவு அல்லது நமக்கே ஒரு திருப்தி இருக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா? அது ஏன்னா அந்த அபிஷேகம் நம்ம மேல வந்து விழுகிறதற்கு நாமே சில நேரத்துல தடையா ஆயிடும் இல்லையா. நேத்து நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா. சவுல அபிஷேகம் பண்ணின அதே சாமுவேல் தான் தாவீது இடத்துல வர்றாரு. தாவீது சவுல அபிஷேகம் பண்ணீங்க, சவுல் உருப்பிட்டானா, சவுல் திருந்திட்டானா? சவுலே பொல்லாதாவினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான். திருப்பியும் அதே அபிஷேகத்தை என்கிட்ட கொடுத்தா நான் ஆல்ரெடி நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற
அந்த ஒரு நிலைக்கு தாவீது சென்றிருந்தான் என்றால் இன்றைக்கு தாவீதை நாம் பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். அவன் ராஜாவா இருக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். அப்போ கர்த்தர் கொடுக்கிற எதுவா இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆவலா இருக்க வேண்டும். ஆமென். இஃப் யூ ஹேவ் அ டைரி, ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரிஒன் டு டேக் அ டைரி. ஒரு குறிப்பு புத்தகத்தை எடுத்துக்கோங்க. சில காரியங்களை கர்த்தர் உங்களிடத்துல இம்பார்ட்டண்டா பேசுவார், முக்கியமா பேசுவார். அதை எழுது. அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல கர்த்தர் சொல்ற ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொடுக்கிறாரோ அது எல்லாமே நன்மை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதாய். அல்லேலூயா. Whatever that comes from God is good. You have to get it. எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது வேண்டாம், இது எனக்கு அவசியம் இல்லைன்னு நம்மளுக்கு சொல்றதுக்கு ஒண்ணு தகுதி கிடையாது. ரெண்டாவது ஞானம் கிடையாது. அவ்வளவு அறிவு நம்ம கிடையாது. தேவனை விட நம்ம அறிவா, தேவனை விட நம்ம ஞானமா? கர்த்தரே நமக்கு அபிஷேகம் தரேன்னு சொல்லிட்டாரு கடைசி நாட்கள்ல. அந்த அபிஷேகம் எனக்கு தேவையில்லை. அந்நிய பாஷையோ பற்பல பாஷையோ தீர்க்க தரிசன வரமோ எனக்கு தேவையில்லை. எனக்கு ஆவியின் கனி இருக்கு, அது போதும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். நல்லா கவனிங்க. கர்த்தர் கொடுக்கிற அனுகூலங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபை வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் எப்படி கனி கொடுப்பீர்கள்? அல்லேலூயா. கனிகளும் வரங்களும் ரெண்டு கண்ணு மாதிரி. அல்லேலூயா. நீங்க கனி கொடுக்கணும்னா வரம் வேணும். நீங்க வரம் நல்லா செயல்படணும்னா கனி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் தரேன். பவுல் இருக்காரு. இவ ஜனங்க மீது அன்பு கூறுறதுனால, ஜனங்க மீது பாரப்பட்டு அன்பு கூர்ந்து அவர்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்களே, விக்கிரக ஆராதனை செய்கிறார்களே என்ற கரிசனையோடு அவர்களிடத்துல பேசி அவர்களுக்கு இயேசுவை சுவிசேஷமாக அறிவித்து அவர்களை தொடும்போது அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுறாங்க. அவங்க வியாதிகள் குணமாகுது, அற்புத அடையாளங்கள் நடக்குது. அல்லேலூயா சொல்லாமா? அன்பு செயல்படுறதுனால, ஆவியின் கனி செயல்படுறதுனால பவுலுடைய வரங்களும் கூட செயல்படுது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. இப்படி சொல்றேன். நீங்க வரங்களை செயல்படுத்துறீங்க. அல்லேலூயா. நீங்க வரங்களை செயல்படுத்தும் போது கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்கு வெளிப்படும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அப்ப நல்லா கவனிங்க. வரங்களும் கனிகளும் இட் வில் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அல்லேலூயா. ஆசாரிய இந்த டேபர்நாக்கிள் சீரீஸ்ல இந்த ஆசாரியத்துவத்தை பத்தி நான் அவ்வளவா எடுக்கல. இந்த ஆசரிப்பு கூடாரம் இப்படிலாம் இருக்குல்ல, அதுல ஆரோனுக்கு கர்த்தர் ஒரு பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை கொடுத்தார். வஸ்திரமா என்ன சொல்றது, ஒரு ட்ரெஸ் கொடுத்தார். பிரதான ஆசாரியனுக்குன்னு போடப்படுற ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸுடைய ஓரத்துல ஒரு மாதுளை பழமும் அது கூட ஒரு பெல்லும் கனெக்ட் ஆயிருக்கும். புரியுதா? மாதுளை பழம் மாதிரி ஒரு ஒரு நூல்ல அழகா செஞ்சிருப்பான் இல்லையா? அந்த ஒரு மாதுளை பழமும் அது வஸ்திர தொங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, டாஷல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாதுளை பழமும் ஒரு பெல் இருக்கும் இல்லையா? இது எதை குறிக்குது? வரங்கள் தான் பெல்லு. பாத்தீங்களா? பெந்தேகோஸ்தே நாள்ல பற்பல பாஷைங்கிற வரம் செயல்பட்டதுனால 3000 பேருக்கு மேல கூடிட்டாங்க இந்த இடத்துல. அப்படின்னு சொல்லாமா? கொஞ்சம் குறைய எருசலேமே வந்துச்சு. விசேஷித்த அற்புதங்களை பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்துல பண்ணது நிமித்தம் கொஞ்சம் குறைய ஆசியாவே கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்டாங்க. எங்க வரங்கள் செயல்படுதோ ஜனங்களை ஈர்க்கும், கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இப்ப நல்லா கவனிங்க. வரங்கள் கொண்டு வந்துருச்சு, ஆனா அவர்களுக்குள்ள கனியை நம்ம உருவாகணும். நம்ம கிட்ட வந்த உடனே நம்மளோட கனியை தான் அவங்க பார்ப்பாங்க. இவன் அன்பா இருக்கானா? பவுல் இடத்துல அன்பு இருக்கா? பேதுருவின் இடத்துல அன்பு இருக்கா? அதை பார்ப்பான். புரியுதா? டேஸ்ட். கனியை தூரத்துல இருந்தே பார்த்து ருசிக்க முடியுமா? ருசிக்க முடியாது. கிட்ட வந்து அதை பறிச்சு சாப்பிட்டாதான் தெரியும் டேஸ்ட். அல்லேலூயா. அப்போ கனி வரும், இது ரெண்டுமே வாழ்க்கையில செயல்படணும். அதனால்தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வரங்களை பத்தி, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பு என்கிற கனியை பத்தி, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் மறுபடியும்
வரங்களை பாத்தீங்களா எப்படி வச்சிருக்காரு பாருங்க. வாரம் நடுவுல கனி, திருப்பியும் வரும். அல்லேலூயா ஆமென் சொல்லாமா? அப்ப நல்லா கவனிங்க, வரங்களும் கனிகளும் ஒன்றை ஒன்று அது காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அல்லேலூயா. வரம் கனியை தூக்கி விடும், கனி வரங்களை தூக்கி விடும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ இதையும் அதையும் நீங்க ஒன்றா நேசிக்கணும். இது ரெண்டுமே கர்த்தரிடத்துல இருந்து வருது. அல்லேலூயா. இத நீங்க என்ன பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. சரி, நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம்னு நினைச்சேன். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய, அல்லது பாபிலோன் இல்லையா, பாபிலோனுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அல்லேலூயா ஆமென். பாபிலோனை விட்டு நாம் முழுமையா வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ஒரு 3 நாள் அல்லது ஒரு 5 நாள் இருக்கு சுவாசிக்கிறேன். 5 நாள்ல அதுதான் நான் எடுக்க போறேன் ரொம்ப ஸ்பெசிபிக்கா. ஹவு வில் வி கம் அவுட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், கிங்டம் ஆஃப் பாபிலோன். வாட் இஸ் பாபிலோன்? சில பேர் நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்க, இல்ல பாபிலோன்னா என்ன மறந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 18வது அதிகாரம் 2வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. அவன் பலத்த சத்தமாய் மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல விதமான பறவைகளுடைய கூடுமாயிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 18:2 இருக்கு இல்லையா? அப்போ பாபிலோன் தான் ஹெட் குவார்டர்ஸ் உலகத்துல, அல்லது இப்படி சொல்றேன், உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அத பாபிலோன் சொல்றேன். அல்லேலூயா. கிங்டம் ஆஃப் பாபிலோன் சொல்றார். ஆமென். நம்ம சோதோம் எப்படி சொல்றோம்? சோதம் எப்பயும் அழிஞ்சு போச்சு, ஆனா இது சோதோமின் பாவம் சொல்றோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஹோமோசெக்சுவல் பாவத்தை சோதோமின் பாவம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி பாபிலோன் எங்கெங்கெல்லாம் பைபிள்ல ஆவிக்குரிய பிரகாரமா குறிப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் பேய், அது பிசாசினுடைய குடியிருப்புன்னு அர்த்தம். அங்க தங்கிருச்சு, அது ஆளுக முழுமையா இருக்கு. இட் இஸ் அ பேட்டர்ன் இல்லையா? அது ஒரு வாழ்க்கை முறையா இருக்கு பாபிலோன்ல. அதுதான் இவ்வளவு நாள் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இப்போ இதெல்லாம் நம்ம பாக்குறோம், இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, பரிசேயர்கள் இப்படி செஞ்சாங்க, பாபிலோனுக்குள்ள பெருமை இருக்கு, பாபிலோன்ல உலக ஆசை இருக்கு, இச்சை இருக்கு, ஆடம்பரம் இருக்கு, வியாபாரம் இருக்கு, பண ஆசை இருக்கு. இந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அல்லேலூயா. கர்த்தர் மோசேவை அழைச்சு, என் ஜனங்க ரொம்ப அடிமைத்தனத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்குறாங்க, ஆளோட்டி நிமித்தம் அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், போயிட்டு வாப்பா மோசேன்னு அனுப்பல. அவர்களை நீ விடுவிக்கும்படியாக உன் கைகள்ல இருக்கிற கோலை நான் உனக்கு தரேன், நீ அதை எடுத்துக்கொண்டு பார்வோன் இடத்துக்கு போய் என் ஜனங்களை நீ விட்டு விடு என்று சொல்லு, ஜனங்களை பார்த்து எகிப்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லு. ஆமென். இப்ப நான் இந்த இடத்துல பாருங்க, 18 நாள்ல நம்மை பார்த்து அல்லது உலக ஜனங்களை பார்த்து கத்து சொல்கிறார், பாபிலோனை விட்டு வெளியே வாங்க. அல்லேலூயா. எப்படி மோசே கிட்ட கர்த்தர் பேசும்போது சொன்னாரு, எகிப்து ஜனங்க கிட்ட இருந்து என் ஜனத்தை விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வா அப்படின்னு சொன்னாரோ, அதே போல நம்மை இன்று பார்த்து வெளியே வாங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமென். இதற்குதான் நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ ஒரு இருளின் ராஜ்யம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, தேவ ஜனங்கள் அதற்கு அடிமையா இருக்கிறார்களோ, அங்கே கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர இருக்கு. சொல்லாமா? அவன் எகிப்து கிட்ட எத்தனை வருஷம் அடிமையா இருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்க? 430 வருஷம் அல்ல 400 வருஷம் தான் அடிமையா இருக்காங்க. 30 வருஷம் அடிமையா இல்ல. 30 வருஷம் யோசேப்பு உயிரோட இருப்பாரு. 30 வருஷத்துக்கு அப்புறம் 400 வருஷம் தொடர்ந்து அடிமைத்தனம். எகிப்துல அவங்க இருந்த நாட்கள் 430 வருஷம், ஆனா அவர்கள் அடிமையா இருந்தது 400 வருஷம். மோசேவ கர்த்தர் கூப்பிடும் போது 400 வருஷம் முடிவடைகிற ஸ்டேஜ்ல இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆமென். இப்ப நல்லா கவனிங்க,
மோசேவை அழைச்சு எரிமுச்செடியில அவனை கூப்பிட்டு, நீ வா, அவனை எகிப்துக்கு அனுப்புறேன், ஒரு பெரிய எழுப்புதலுக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். முதல் எழுப்புதல் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதான் அந்த எழுப்புதல். அல்லேலூயா. 6,00,000 புருஷர்மார்கள் ஒரு இடத்துல அடிமையா சிக்கி கொண்டிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு மனுஷன் சொன்ன தேவ வார்த்தையை நம்பி 6,00,000 புருஷர்மார்கள்னா எவ்வளவு பேரு? 20 லட்சம் பேர், 25 லட்சம் பேர் இருக்கலாம் ஜனங்க. எல்லாரும் எகிப்தை விட்டு வெளியே வர அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை மோசே சொல்லி அற்புத அடையாளங்களை செய்கிறான். பார்வோனும் அவனை சேர்ந்த சேவர்களும் செங்கடலில் மடிந்து போகிறார். வாதைகளினால் கர்த்தர் வாதிக்கு, ஆனா தேவ ஜனங்களுக்கு ஒரு வாத கூட வரல. அல்லேலூயா. இந்த தேவனுடைய கரத்தை அவர்கள் பார்த்த பிறகு அவர்கள் விசுவாசித்து வெளியே வரார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு திரள் ஜனங்களை அவருடைய சித்தத்திற்கென்று எடுத்து பிரித்தெடுத்து வணைந்து சத்ருவை முற்றிலும் செங்கடல்ல நாசப்படுத்துகிறார். இதுதான் ஒரு எழுப்புதல், ரிவைவல். அல்லேலூயா. ஆமென். இந்த ரிவைவல் ஒரு தனி மனிதனிடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், அல்லது ஒரு கூட்டமான மக்கள் இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். கர்த்தர் செய்ய நினைத்து தடைபட. அல்லேலூயா. இந்த எகிப்து சாம்ராஜ்யத்திலிருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வந்தாங்களோ அதே போல, அல்லேலூயா, புதிய ஏற்பாட்டுல பெந்தேகோஸ்தே நாள்ல கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றினது நிமித்தம் பேதுரு எழும்புக. அப்படி அங்க மோசே எழும்பினாரோ அதே மாதிரி இங்க பேதுரு ஆவியானவரை கொண்டு எழும்பி அவர் பிரீச் பண்ணும்போது ஜனங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் பாபிலோன் என்கிற ஆளுகைக்குள்ள இருக்கிறாங்க, ரோம் கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்காங்க இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய பிரகாரமா பாவம் என்கிற ஒரு அடிமைத்தனத்துல இருக்காங்க. அதுல இருந்து குத்தப்பட்டு இருளின் ராஜ்யத்துல இருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வர்றாங்க. திஸ் இஸ் ரிவைவல். அல்லேலூயா. ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சபை பெருகுது. ஒருவன் முடவன் அற்புத அடையாளம் நடக்குது இல்லையா? 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அற்புத அடையாளங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் சீஷர் தொகை எண்ண முடியல, திரளான சீஷர்கள் வந்து சேர்ந்தார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு அதிகாரத்திலும் கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டே வருது. அல்லேலூயா. அந்த 7 விதமான எழுப்புதலையும் அப்போஸ்தலர்கள் மூலமாக புதிய ஏற்பாடுல கர்த்தர் செய்கிறார், செய்து முடித்தார். கைகளை விட்டு சொல்லாமா? எழுப்புதல் என்பது என்ன? பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து கர்த்தருடைய ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு அவருடைய சித்தத்திற்குள் வருவதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. இப்ப நீங்க உங்களுக்குள்ள ரட்சிப்பு வருதுல, இது ஒரு வகையான எழுப்புதல். தாவீது பாடுகிறார் இல்லையா? ரிவைவ் மீ ஓ லார்ட், என் ஆத்துமா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறது, உங்களுடைய வார்த்தையை கொண்டு என்னை உயிர்ப்பியும். இது ஒரு எழுப்புதல், தனி மனித எழுப்புதல். அல்லேலூயா. ஒரு கூட்ட மக்களுக்கு ஞான எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா. விவன் ராபர்ட்ஸின் நாட்கள்ல வேல்ஸ் தேசத்துல கர்த்தர் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கட்டளை எடுத்தார். அவர் ஒரு 21 வயது வாலிப மகன் இவான் ராபர்ட்ஸ், அவனுக்குள்ள ஜெபிக்கணும்ன்ற ஒரு ஆவலை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் ஒரு கூட்டத்தை எழுப்பி எல்லாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க. கர்த்தர் எழுப்புதலின் அக்கினை அந்த பட்டணத்து மேல போட்டார். அல்லேலூயா. எழுப்புதலின் நாட்கள்ல சினிமா தியேட்டர் மூடி இருக்கும். ஆமென். மால்ஸ் எல்லாம் மூடி இருக்கும், ஷாப்பிங் சென்டர்ஸ் மூடி இருக்கும். ஆமென். சபைக்கு ஜனங்கள் ஆவலோடு வார்த்தை எடுத்துக்கொண்டு வருவாங்க. வார்த்தையை அந்த அளவுக்கு ஆவியானவருடைய உதவியோட படிப்பாங்க, தியானிப்பாங்க, ஆராய்ந்து பார்ப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 17:11. பெரையா அப்படின்ற ஒரு பட்டணத்தார் இருக்காங்க. 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் அவர்கள் மாறினார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம இதை படிக்கும் போது நம்ம சரி டெய்லி பைபிள் படிச்சுப்பாங்க போல, டெய்லி வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்திருக்காங்க,
அவங்களுக்குள்ள கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு, அவங்க நற்குணசாலிகளா மாறுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யாரு கையிலயும் அங்க இருக்கிற பெரையா பட்டணத்தர் கையில பைபிளே கிடையாது. இன்னும் கேட்டா புதிய ஏற்பாடே கிடையாது. பழைய ஏற்பாடு சத்தியம் மட்டும்தான். சத்தியம்னா அல்லது அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் தான் அவங்க கிட்ட இருக்கும். அதுவும் ஜப ஆலயத்துலதான் ஒரே ஒருத்தர்கிட்ட இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த வசனத்தை வாசிக்கணும்னா இவங்க ஜப ஆலயத்துக்கு போய் ஜப ஆலய தலைவனுக்கிட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை தரங்க, பவுல் இப்படி போதிச்சாரு, இது கரெக்டா இருக்கான்னு பாக்கணும், கிறிஸ்துவ பத்தி தீர்க்க தரிசன வசனம் இருக்கு, ஏசியா புத்தகத்தை திருப்பி இது படிங்க, இதுல இப்படி இருக்கான்னு டெய்லி போய் அவர்கள் அந்த வசனத்தை தேடி ஆராய்ந்து படிச்சு நற்குணசாலிகளா மாறிடுவாங்க. ஒரு ஆவலை பாத்தீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கையில ஜெராக்ஸ் காப்பியா கத்தர் கொடுத்துட்டாரு, நம்ம படிக்கிறோமா? ஆமே. அவங்க டெய்லி சர்ச்சில் போய் உட்காந்து ஒவ்வொரு நாளும் அந்த பைபிள் வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து அவன் நற்குணசாலியா. God sees what people are doing, what is their intention. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இன்னொரு காரியத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்துல 19வது அதிகாரத்துல எபேசு பட்டணத்துல ஒரு காரியம் நடக்குது. 19வது வருஷம் 19 Acts chapter 19 verse number 19. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர். அப்படி மாய வித்தைக்காரர்னா என்ன? மந்திரவாதி இல்லையா? கோயில் பூசாரிகள், நம்ம லாங்குவேஜ்ல நான் சொல்றேன். பிசாசோடு குடும்பம் நடத்துகிறவர்கள் சொல்லாமா? மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேக தங்கள் புத்தகங்களை கொண்டு, புத்தகம் என்ன? விச்கிராஃப்ட் புக்கு, பிளாக் புக்கு, மந்திரா, ஓலைச்சுவடி, இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் எவ்வளவு காஸ்ட்லி, இதெல்லாம் எவ்வளவு மறைக்கப்பட்ட ஒரு காரியம், அதை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். அதெல்லாம் எடுத்துட்டு எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்தால் 54,000 வெள்ளி காசாயி கண்டான். அப்பவே 54,000 ரூபாய் ஒர்த்து புக்க எரிப்பீங்களா? இது சில்வர் 54,000 சில்வர் பீசஸ். போனா யோசிங்க எவ்வளவு மதிப்பு இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. இதான் எழுப்புதல், இதான் எழுப்புதல். அல்லேலூயா. வார்த்தை அதுக்கப்புறம் பாருங்க, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அப்போ கர்த்தர் இந்த எழுப்புதலின் நாட்களை 2 இடத்த நம்ம பார்த்தோம். ஒண்ணு பழைய ஏற்பாடுல மோசேவின் நாட்கள்ல, புதிய ஏற்பாடுல ஆதி திருச்சபையில எழுப்புதலின் நாட்களை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. He has given the time or days of revival. ரிவைவல் அப்போ இந்த பாபிலோனின் ராஜ்யத்திலிருந்து ஜனங்கள் கொள்ளை கொள்ளையாய் மீட்கப்படுவார்கள். ரெஃபரன்ஸ் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். புரியுதா? இப்ப கர்த்தர் சொல்றாரு, இதே எழுப்புதலின் நாட்களை நான் இந்த கடைசி நாட்கள்ல உங்களை கொண்டு பிறப்பிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கொண்டு கர்த்தர் எழுப்புதலை கட்டளை இட முடியும். ஆமென். எழுப்புதல் இங்க இவன் ராபர்ட்ஸ் நாட்கள்ல மாத்திரம் இல்ல, ஆதி திருச்சபையில மாத்திரம் இல்ல, நம்ம நாட்கள்ல செயல்படும். அல்லேலூயா. அந்த எழுப்புதலுக்காக முதலாவது நம்ம பண்ண வேண்டியது, ஆதி திருச்சபை என்ன பண்ணுச்சோ அதை பண்ணணும். அல்லேலூயா. ஆதி திருச்சபை என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து, நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், யோவான் உங்களை ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தாரு, நீங்களோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் பெறுவீர்கள்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1:4. Acts chapter 1 verse number 4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே, நல்லா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆமென், இன்னும் அவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல. அந்த ஞானஸ்தானத்தை, எந்த ஞானஸ்தானம்? யோவான் கொடுத்த ஜலத்தினால் வந்த ஞானஸ்தானத்தை சீஷர்கள் எல்லாரும் பெற்று கொண்டிருக்கிறாங்க. புரியுதா? அது டீட்டெயில்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்லை, பட் நீங்க போய் ஆராய்ஞ்சு பாருங்க. எல்லா சீஷர்களும் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்று கொண்டிருக்கிறாங்க. அதனால அவர் சொல்றாரு,
யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இங்கதான் நிறைய சபைகள் பின்வாங்குவாங்க. இயேசு கிறிஸ்து வாட்டர் பேப்டிசம் கொடுப்பதை காட்டிலும் ஸ்பிரிட் பேப்டிசம் கொடுப்பதுல ரொம்ப ஆர்வம் காட்டினாரு. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா இயேசு வந்ததின் நோக்கமே ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கத்தான். யோவான் இருக்கும்போது என்ன சொல்றாரு? யோவான் ஸ்தானகன் இருக்கும்போது என்ன சொல்றாரு? எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு, நான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஆனா எனக்கு பின்னாடி வரவர் ஆவியினால ஞானஸ்தானம். அல்லேலூயா, ஆமென். இந்த ஆவியினால் வருகிற ஞானஸ்தானத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல பாருங்க, அவர்களுக்கு என்ன நடக்கும், எப்படி ஆகும் ஒண்ணுமே தெரியல. அந்த ஆவி ஞானஸ்தானத்தை அவர்கள் பார்த்தது கூட கிடையாது, அப்போஸ்தலர்கள் அல்லது 120 பேர் மேல் வீட்டு அறையில இருந்தவர்கள். அல்லேலூயா. ஆனா இயேசு சொல்றாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட, பாருங்க, நீங்கள் பெற்றுக்கொண்ட, அப்படி சொல்லல, என்னிடத்துல கேள்வி. இயேசு சொன்ன காரியம் மாத்திரம் தான் அவங்களுக்கு டீடைல்ஸ். மத்த எந்த டீடைல்ஸும் அவங்க கிட்ட கிடையாது. அவங்க இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே விசுவாசிச்சு எருசலேம் விட்டு போகாம மேல் வீட்டு அறையில 8 நாள் 9 நாள் கிட்டத்தட்ட 8 நாள் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டார். சொல்லாமா? there is no agenda, there is no order of service. 8 நாள் என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க? ஒரே பிரேயர் ரிக்வெஸ்ட். நான் என்னிடத்துல கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டா. கமாண்ட், கட்டளை. 120 பேருக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளைப்பா? நான் சொல்ற வரையும், அல்லது இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் உங்கள் இடத்துல நிறைவேற வரைக்கும் எருசலேம்ல ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, ஆமென். காத்திருப்பது தானே ஜெபம் பண்றதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, சும்மா உட்காருறது ஜெபம் பண்ணு. ஆமென். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரை இக்காலத்துல ராஜ்யத்துக்கு, பாருங்க, அவன் கேக்குறான், அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ரோம் கவர்மெண்ட் போனோம், இயேசுவோட கவர்மெண்ட் வரணும். அப்படின்னு சொல்லாமா? உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? இந்த கவர்மெண்ட் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடுச்சுப்பா, எனக்கு இயேசுவோட கவர்மெண்ட் வரும். இயேசு நிக்கிறாரா எலெக்ஷன்ஸ்ல? இயேசு நின்னா இயேசுக்கு தானே போடுவோம் நம்ம ஓட்டு. அல்லேலூயா. இயேசு மாதிரி யாருமே இல்லையே. அல்லேலூயா சொல்லாமா? இயேசுடைய ராஜ்யம் வரும். ரோம் கவர்மெண்ட் ஆளுகை செய்யக்கூடாது, பாபிலோன் கவர்மெண்ட் ஆளுகை செய்யக்கூடாது, இயேசு ஆளுகை செய்யும். அப்ப கேக்குறான் பேதுருவே, யாரும் தெரியாது, சீஷர்ல ஒருத்தர் கேக்குறாரு, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பி? இஸ்ரவேல் இப்பொழுது அடிமைத்தனத்தில் இருக்கிறது, ரோம் கவர்மெண்ட் கீழே இருக்கு. இந்த ரோம் கவர்மெண்ட்ல இருந்து எப்போ விடுதலை கிடைக்கும்? கடைசியா நம்ம யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தா 17ஆம் அதிகாரத்துல இந்த 7 மலை மேல இருக்கிற ஒரு நகரம் பாத்தீங்கன்னா அது ரோம். ரோம் தான் கடைசியா விழுந்து போன ஒரு கிங்டம். அதுக்கப்புறம் ஐக்கிய நாடுகள் வந்துருச்சு இல்லையா? இப்ப நம்ம இருக்கிற கிங்டம் வந்துருச்சு. ரோம் திருப்பியும் என்ன பண்ணும்? தலையை தூக்கும். புரியுதா? இப்போ அடி வாங்கியிருக்கு, சாவுக்கு ஏதுவான காயம் அதோடைய நெத்தியில அடிபட்டு இருக்கு, அந்த அந்தி கிறிஸ்துவோட தலையில அடிபட்டு இருக்கு இல்லையா? இப்ப திருப்பியும் ரோம் கவர்மெண்ட் மாதிரியே ஒரு கவர்மெண்ட் இந்த நகரம், இந்த ரோம்ன்ற நகரம், இந்த பாபிலோன் என்கிற வேசி அப்படின்ற பேரற்ற அந்த ஸ்பிரிட்டு இந்த நகரம் அப்படின்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கு இல்லையா? அப்போ நல்லா கவனிங்க, அதிலிருந்து அந்த ரோம் கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சீஷர்கள் கேக்குறாங்க, இந்த கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்? இந்த இருளின் ராஜ்யத்துல இருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்? இஸ்ரவேலுக்கு எப்பப்பா ராஜ்யத்தை திருப்பி தேவ ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் ஆளுகை செய்யும்படியாக அந்த 1000 வருஷம் அரசாட்சி எப்பப்பா வரும்? எப்போ இதுல இருந்து நான் விடுதலை ஆகும்? இன்னும் பாவ போராட்டத்துல இருக்கேன், திடீர்னு ஒரு கெட்ட வார்த்தை பேசிடுறேன், திடீர்னு பொய் பேசிடுறேன், திடீர்னு கோவப்பட்டுறேன், எரிச்சல் வந்துருது, பொறாம வந்துருது, தப்பான விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறேன், என்னுடைய பாவத்தை என்னால மேற்கொள்ள முடியல, இது பாவம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, தேவ அறிவு இல்லாம இருக்கு, வேத வசனங்களை படிக்க முடியல, ஜெபிக்க முடியல, தேவனோடு உறவாட முடியல,
கண்ணீர் ஜெபம் பண்ணலாம், கண்ணீர் விட்டு அழுணும் தேசத்துக்காக, முழங்கால் போட்டா தூக்கம் வருது, கண்ணீர் அபிஷேகம் வர மாட்டேங்குது. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு வைராகியம் இருக்கு, அல்லது எத்தனை பேருக்கு ஒரு வியாகுலம் இருக்கு? கர்த்தர் சொல்லுகிறார், ராஜ்யத்தை திருப்புவேன். அல்லேலூயா, ஆமென். ராஜ்யத்தை திருப்புவேன். இன்னைக்கு நீங்க பாக்குற சீஷர்கள் இல்ல. சீஷர்கள் எப்படி இருந்தாங்க? பயந்தாங்குழிகளா இருந்தாங்க. ஓடி ஒளிஞ்சு இயேசு சிலுவையில அரைஞ்சிட்டாங்கன்னு கேட்ட உடனே எல்லாம் எஸ்கேப். அவர் உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்றதுக்கு ஸ்திரீகள் வந்து சொல்றாங்க. அப்ப கூட பூட்டின அறையில தான் இருக்காங்க. கதவை திறக்கவே இல்லை, அவ்வளவு பயம். பூட்டின அறைக்குள்ள இயேசு வராரு. 8 நாளைக்கு பின்பு திருப்பியும் பூட்டின அறையில தான் இருக்காங்க. திருப்பியும் பயந்தா இருக்காங்க. இயேசு வராரு. அல்லேலூயா. பயந்தாங்கொழிகளா இருந்தார்கள். பொய் சொல்லுகிறவர்களா இருந்தார்கள். தூஷிக்கிறவர்களா இருந்தாங்க. அவங்களே தூஷிக்கிறாங்க. மறுதலிக்கிறவர்களா இருந்தாங்க. பேதுருவை சொல்றேன். அல்லேலூயா. அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் பிதாவின் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தர வரைக்கும் எருசலேம்ல இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உடனே அவன் கேட்கிறான், ராஜ்யத்தை திருப்ப போறீங்களா? இயேசு சொல்றாரு, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்துல வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அடுத்ததல்லன்னு சொல்லிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. என்ன ராஜ்யம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். அல்லேலூயா. கர்த்தருடைய கிங்டம், தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாருன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். யார் யாருக்கெல்லாம் இந்திய தேசத்தின் குடிமதிப்பு இருக்குதோ அந்த குடிமதிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ ஏதோ கொடுக்குறாங்களே, அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? நீங்க இந்திய தேசத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுக்கிறது எதுக்காக? நான் உங்களை ஆளுகை செய்கிறேன் என்பது. அல்லேலூயா. தேவன் சொல்றார். ஆமென். இப்ப இங்க பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. ஆமென். சத்துருவை மேற்கொள்ளுகிற பலன், சத்துருவை மேற்கொள்ளுகிற கிருபை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்படியும் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்திரம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இதுதான் எழுப்புதல். ஆமென். ஆதியாகமமே வருது. அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தல நடபடிகளுடைய ஷார்ட் ஃபார்ம். ஆமென். அப்போஸ்தல நடபடிகள்ல 28 அதிகாரம் இருக்கு. இந்த 28 அதிகாரத்தை ஒரே வசனத்துல நீங்க சொல்லணும்னா ஆக்ட்ஸ் சாப்டர் 1:8. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? நீங்க பாருங்க, அப்போஸ்தலருடைய நடபடிகள்னு போட்டிருக்கும். ஆனா ஆக்சுவலா பார்த்தா ஆவியானவர் அப்போஸ்தலர்களை கொண்டு கிரியை செய்தது முழுமையா அந்த புத்தகத்துல. அல்லேலூயா. ஆவியானவர் எப்படி கிரியை செஞ்சார்? ஹோலி ஸ்பிரிட் டேஸ். அல்லேலூயா. கிங்டம் டேஸ். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல பிரத்யட்சமா வரணும்னா நீங்க இந்த பிதாவின் வாக்குத்தத்தத்தை வாஞ்சிக்கணும், பெற்றுக்கொள்ளணும், அதன்படி செய். அல்லேலூயா. கர்த்தர் ஆல்ரெடி புதிய ஏற்பாடுல நாம் என்ன செய்யணும்னு எழுதி வச்சிட்டார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, பாபிலோனின் ராஜ்யம், அல்லது இப்படி சொல்றேன், பிசாசின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம், கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், இது ஃபர்ஸ்ட் எகிப்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். வெளியே இருந்துச்சு, ஜனங்களுடைய மனசுல இல்ல, வெளியே இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து கர்த்தர் விடுதலை பண்றாரு. ஆனா இயேசுவின் நாட்கள்ல பாருங்க, இந்த பாவம் என்கிற டார்க்னஸ் அவர்களுக்குள்ளேயே இருந்துச்சு இல்லையா? ஜனங்களை அவர் அந்த பாவத்துக்குள்ள இருந்து விடுதலை பண்ண, புரியுதா? அல்லேலூயா. இந்த ஜனங்களை அந்த பாவத்தில் இருந்து வெளியே கொண்டு வர, சாபத்துல இருந்து வெளியே கொண்டு வர. இதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு பண்ணிய சாக்கடைக்கு போகாத அப்படின்னு சொல்லி அதை நல்லா கழுவி குளிப்பாட்டி நீங்க நடு வீட்டுல வச்சாலும் எங்க போகும்? அது சாக்கடைக்கு தான் போகும். போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? அந்த 4 காலையும் சங்கிலியில கட்டியே வச்சிருக்கணும். அல்லேலூயா. அந்த பன்னியோட குணம் கடைசி வரைக்கும் மாறாது. சாக்கடையில விழுவேன் தான், சாக்கடையை பார்த்தா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், போய் விழணும்னு தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஆனா அதே பன்றிய கர்த்தர்
மறுபடியும் பிறக்க வச்சு ஒரு ஆடா மாத்திட்டா அது சாக்கடையை தேடி போகாது. ஒருவேளை சாக்கடையில விழுந்தாலும் உடனே எழும்ப முயற்சி கைகளை ஊத்தியாலும் இல்லையா சொல்லலாம். மேன் புதிய ஏற்பாட்டு ஜனங்களுடைய சுயத்தை அல்லது இன்பார்ன் நேச்சர், அவர்களுடைய தன்மையை மாத்திட்டார், நேச்சரை மாத்திட்டார். பழைய ஏற்பாடுல கட்டளை சங்கிலியா கட்டி இருந்தது நம்ம கைய, ஐயோ பண்ணா அடிப்பாரு கர்த்தரு அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடுல நியாயப்பிரமாணத்தை கையில கொடுத்து நம்மள சில நாட்கள் பாவம் செய்யாதபடிக்கு பன்றியை கட்டி போட்ட மாதிரி நம்மள கட்டி போட்டு வச்சிருந்தாரு. புதிய ஏற்பாடுல பண்ணிய மறுபடியும் பறக்க வச்சு ஆடா மாத்திட்டேன். கைகளை தொழில சொல்லாமா. புதிய ஏற்பாடுல ஆவியானவரை நம்ம இருதயத்துக்குள்ளேயே ஊத்துறார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நாம் ஆவியானவரை அல்லது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஜஸ்ட் அந்நிய பாஷையோ பற்பல பாஷையோ வரங்களை செயல்படுத்துறதற்கு மாத்திரம் ஆவியானவரை பயன்படுத்த கூடாது. ஆவியானவர் வந்தது எழுப்புதலை தேசத்துக்கு கொண்டு வரது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒரு மோசேவை கொண்டு, ஒரு பேதுருவை கொண்டு, ஒரு பவுலை கொண்டு எழுப்புதலை கொண்டு வந்தாரு. பவுல் ஒருவன் எபேசு சபையில போய் எழுப்புதலை கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அதே ஆவியானவர் தானே உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு, எனக்குள்ளேயே இருக்காரு. நம்மளால ஏன் செய்ய முடியல? அல்லேலூயா. அப்போ பவுல் கொடுத்த கிரயத்தை நாம் கொடுக்கவில்லை, பேதுரு கொடுத்த கிரயத்தை நாம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. We have to pay a price. There is a cost for everything. அல்லேலூயா. ரட்சிப்பு மாத்திரம் தான் இலவசம், மற்றதெல்லாம் we have to pay a price. ஆமென். ஆதி திருச்சபையில பவுல் தன்னுடைய வைகள் எல்லாத்தையும் மாம்சீகமாய் தன்னுடைய வைகள் எல்லாத்தையும் இழந்தார். ஆனா இப்போ மாடர்ன் கிறிஸ்டியானிட்டில நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு பணக்காரனாய் எவ்வளவு பெற்றுக்கொள்ளலாம் தான் ஆவியானவரை பயன்படுத்துறாங்க. Holy Spirit came to bring the kingdom of God into this world. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் வர்றதுக்கு தான் ஆவியானவர். புரியுதா? மனித ராஜ்யம், மனிதனுக்கு பிடித்த காரியங்களை செய்வதற்காக ஆவியானவர் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க நிறைய சபைகள்ல டினாமினேஷன்ல ஆவியானவரை பெற்றுக்கொண்டது எதற்காக? இவர்களுக்கு பணக்காரன் ஆகணும், இவர்களுக்கு வரங்கள், இவங்க பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், இவங்களுக்கு காரியங்கள் நடக்கணும், அதனால ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்க. தப்பு. இயேசு சொல்றாரு பாருங்க, ஆவியானவர் வந்தார்னா நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க. கைகளை தொழில சொல்லாம இருக்கா? அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். அல்லேலூயா. உண்மை சிலிர்க்குது எனக்கு. ஆமென். இயேசு பாருங்க எவ்வளவு நல்லவர். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு மிகப்பெரிய உலகம் தழுவுகிற எழுப்புதலின் திட்டத்துல உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். விதைகளாய் நம்மளை அழைக்கிறார். அவன்தான் அந்த எழுப்புதலின் விதைகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். எனக்கு வயசாயிடுச்சு, இல்ல நான் சின்ன பையன் அப்படி யோசிக்க கூடாது. ஆமென். நம்மை கொண்டுதான் எழுப்புதலையே கொண்டு வர போற. அல்லேலூயா. நம்மை கொண்டுதான் சென்னை பட்டணத்துலதான் எழுப்புதலை தொடங்க போகிறார். தென்னிந்தியாவிலதான் எழுப்புதல் பிரவேசிக்க போகுது. அக்கினி மூள போகுது. ஆமென். நார்த் இந்தியாவை போய் பிடிக்க போகுது. இந்தியால இருந்து ஒவ்வொரு தேசத்துக்கும் அந்த எழுப்புதலின் அக்கினி போகும். இப்படி ஆதி திருச்சபையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சோ, எருசலேம் தான் முதல்ல எழுப்புதலை பார்த்து அந்த எழுப்புதலின் தீ பற்ற வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் சிதறி போய் உலகம் எங்கும் போயிருக்கு. இப்போ உலகத்திலே அதிகமா இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். கரெக்டா இல்லையா? அதனால கவனிங்க, இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் சென்னை பட்டணத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். கையில விட்டு சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வாட்டி வின்சென்ட் அண்ணன் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது நானும் விசுவாசிக்கல. சென்னையில இருந்தா எழுப்புதலா? சென்னையில இருந்து எழுப்புதல் வரும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா மத்த எல்லா சென்னை தான் ஜெருசலேம் மாதிரி தெரிந்து கொண்டிருக்காரு கர்த்தர், அப்போ விசுவாசிக்கல. ஆனால் ஆவியானவர் என்கிட்ட கன்ஃபர்மேஷனா நிறைய விஷயம்ஸ் கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்பதான் புரிஞ்சுது, கர்த்தர் சொன்னது உண்மைதான். அல்லேலூயா. தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம். அல்லேலூயா. அது நடக்கும். சென்னை பட்டணத்தை பார்த்து பிசாசு பயப்படுகிறதின் காரணம் என்ன? அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஏன் பயப்படுறான்? சென்னை பட்டணத்துல எழுப்புதலை போட போகிறான். அல்லேலூயா. இது விசுவாசிங்க. நீங்க ஒவ்வொருவரும் என் ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ற யாரா இருந்தாலும் சரி,
You have to believe this. Hallelujah. You have to believe to the words of the Holy Spirit. Hallelujah. உங்களால் பிலீவ் பண்ண முடியலையா? Get confirmation from God, like Thomas. உங்களால் பிலீவ் பண்ண முடியல, சென்னையில இருந்து தான் வருமா, பிலீவ் பண்ண முடியலையா? கத்தர்கிட்ட உட்காரு, கத்தரோட சமூகத்துல, கத்தாவே விமான அண்ணா சொல்றாரு சென்னையில இருந்து தான் எழுப்புதல் வரும் அப்படின்னு சொல்றாரு. வின்சென்ட் அண்ணா சொல்றாரு சென்னையில இருந்து தான் எழுப்புதல் வரும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நீங்க சொல்லுங்க. கர்த்தர் கன்ஃபர்மேஷன் கொடுப்பார். அல்லேலூயா. ஊட்டின அறைக்குள்ளே வந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவும். அல்லேலூயா. இன்றும் பேசுகிற தேவன். அவர் கல்லோ மரமோ கிடையாது. அல்லேலூயா. அவன் சொல்லாமா? நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஒரு காரியத்தை நான் சொல்றேன். மத்தேயு 24 கர்த்தர் இந்த எழுப்புதலை பத்தி ஒரு சின்ன வசனத்தை சொல்றாரு. வாசிக்கலாமா? மத்தேயு 24 அவர் வருகைக்கு அடையாளம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. 14வது வசனம். மத்தேயு 24 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அல்லேலூயா. ஆக்ட்ஸ் சாப்டர் 1:8 என்ன பார்த்தோம்? ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். உலக பரியந்தம் எல்லாத்துலயும், பூமியின் கடையாந்தரம் எல்லாத்துலயும் சாட்சியா இருப்பீங்கன்னு சொன்னாரு. கரெக்டா இல்லையா? அப்படின்னு சொல்லாமா? அது நடந்துச்சா? நடக்க போகுது. அல்லேலூயா. அதோடைய லேட்டர் ரெயின். லேட்டர் ரெயின் என்ன? அதாவது ஒரு விதையை விதைச்சிட்டு அந்த வயல் வளர்ந்து அந்த கனியை புசிப்பாங்க. அதுதான் ஒரு ஃபார்மருடைய வேலை இல்லையா? ஒரு விவசாயி என்ன பண்ணுவாரு? ஒரு விதை இருக்கும், அத நல்ல பூமியில விதைப்பாரு. விதைச்ச பிறகு அது வளரும், கனி தரும் இல்லையா? அதை இவங்க வெட்டி பயன்படுத்தி சாப்பிடுவாங்க, புசிப்பாங்களோ இல்ல விற்பாங்களோ, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. இப்போ அவங்க விதைச்ச உடனே அந்த விதை வளரணும்ல, அப்போ கர்த்தர் ஒரு மழையை பெய்ய பண்ணணும். அதுதான் முன்மாறி. ஓகேவா? அது வந்துதான் முன்மாறின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மழை இல்லையா? அது ஃபர்ஸ்ட் அந்த மழை பெஞ்சிச்சு எங்க? ஆதி திருச்சபையில. இப்போ லேட்டர் ரெயின், பின்மாறி பெய்ய போகுது. அதுதான் நம்ம இருக்கிற நாட்கள். அல்லேலூயா. இந்த பின்மாரியை ஊற்றும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இந்த பின்மாரி என்ன? இது விதைக்கப்பட்டுச்சு, வளருது. இப்ப இன்னும் விளைச்சலை கொடுத்து கனிகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா. அந்த பின்மாரி செயல்படும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இந்த பின்மாரிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட விதைகள் தான் நம்ம. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல உலகமெங்கும், வேல்ஸ் தேசத்துல மாத்திரம் இல்ல, அர்ஜென்டினால மாத்திரம் இல்ல, சில சின்ன சின்ன இடங்கள்ல எழுப்புதல் வந்துச்சு. நல்லா கவனிங்க. இப்போ வர இருக்கிற எழுப்புதல், வரப்போகிற எழுப்புதல் உலகம் தழுவி எழுப்புதலா இருக்கும். அல்லேலூயா. உலகம் எங்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். ஆமென். நீங்க பாருங்க, இந்திய தேசத்துல நீங்க சர்வே எடுத்திருக்காங்க. அது சர்வே எடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய அன்ரீச்டு பீப்புள் குரூப் நார்த் இந்தியால இருக்காங்க. ஏசுனா காரா பைக்கான்னு கேட்கிற ஆட்கள் நார்த் இந்தியால நிறைய இருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். இப்ப இந்திய தேசத்துல கர்த்தர் இந்த எழுப்புதலின் அக்கினி படம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? இந்திய தேசத்துல பாருங்க, பிசாசு அவனுடைய ஹெட் குவார்டர்ஸ வைக்கிறான். அவன் பயங்கரமா பாபிலோனின் கிரியைகளை இந்திய தேசத்துல செயல்படுத்துகிறான். கவர்மெண்ட் மூலமா, மிலிட்டரி மூலமா, இந்த எந்த ஒரு டிபார்ட்மெண்ட், பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எல்லா இடத்துலயும் மோசமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களால எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது தெரியுமா? ஹெல்த்ல அல்லது ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி ஜனங்களை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஊசியை போட்டு டெஸ்ட் பண்றாங்க. செத்து போனா ஏதோ செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மூடிடுறாங்க. ஆனா டெஸ்ட் பண்ணப்படாத மருந்துகளை அவர்கிட்ட சொல்லாம டெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரியா? எதுக்குப்பா இந்த ஊசி போடுற? போடுறேன், ஜுரத்துக்காக போடுறேன், போடும் அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க. எப்படி சாகுறாங்கன்னே தெரியாது, செத்து போயிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? எவ்வளவோ மருத்துவ கொலைகள், லேண்ட் மாஃபியா, அந்த மாதிரி எக்கச்சக்கமா நான் சொல்ல முடியும். கரெக்டா? இதெல்லாம் ஏன் நடக்குது? அல்லேலூயா. இந்திய தேசத்துல அவ்வளோ பிசாசின் ஆவிகள் செயல்படுது. கதை சொல்றாரு,
ஏன் பிசாசின் ஆவி இவ்வளவு செயல்படுது தெரியுமா? நான் எழுப்புதலுக்காக இந்த தேசத்துக்கு வருது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். Amen. We are blessed because we are born in India. We are blessed because we know Christ. We are blessed because we receive Holy Spirit. Hallelujah. இந்த எழுப்புதலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? Outpour of the Holy Spirit. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய அபிஷேக கரம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் மீது ஊற்றப்படுவதுதான் எழுப்புதலின் விதை. அல்லேலூயா. அதான் எழுப்புதல். ஆமென். தான் எழுப்புதல். பரிசுத்த ஆவியானவர் எங்க வந்து விழுறாரோ அங்க எழுப்புதல். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள்ல எழுப்புதல். கொர்நேலிய வீட்டுல எழுப்புதல். அல்லேலூயா. சமாரியாவுல எழுப்புதல். அல்லேலூயா. எபேசு பட்டணத்துல எழுப்புதல். எப்படி எழுப்புதல்? இவ்வளவு எழுப்புதல் வருது. எங்கெங்கெல்லாம் எழுப்புதல்ன்ற வேர்டை கேள்விப்படுறீங்க அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள், அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இருக்கும். பெந்தேகோஸ்தின் அனுபவம் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ரோட்ல நின்று ஒரு 3 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி, சின்ன பசங்க, கிறிஸ்டியன் பேரா இருந்துச்சு. கூப்பிட்டு அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இயேசு விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி, நீ கிறிஸ்டியன் தானே, பைபிள் படிக்க மாட்டியா, ஜெபம் பண்ண மாட்டியான்னு சொல்லி அவர்களுக்கு ஏத்த மாதிரி நான் பேசி அவர்கள் கன்விக்ட் ஆகி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். பாவ உணர்வு அடைந்தார்கள். ஆனா எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்றீங்களான்னு ஒரு பையன் கேட்டான். சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஒரு வீட்டுக்கு போனேன். சரிங்களா? இங்கதான் இல்லிவாக்கத்துல ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்டின் வீடு. போய் உட்காந்து அந்த 3 பேர் பசங்க பேசினால அந்த 3 பேருக்கு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண பிறகு அந்த வீட்டுல ஒரு லேடி இருந்தாங்க. மிக்சர் கொடுத்தாங்க. நான் சாப்பிடல. அவங்க கிட்ட நான் வந்து இந்த பிள்ளைங்க எல்லாம் அனுப்புங்க, நாங்க ஊழியம் எல்லாம் செய்யறோம், கூட்டிட்டு போறோம், நாங்க ஊழியம் எல்லாம் செய்யறோம், ஜெயில் மினிஸ்ட்ரி பண்றோம், இங்க ஹோம்ல எல்லாம் மினிஸ்ட்ரி பண்றோம், நாங்க கூட்டிட்டு போறோம், அனுப்புங்கன்னா இல்ல நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. ஏன் அனுப்ப மாட்டீங்க? உங்க சர்ச்ல ஏதாவது திட்டுவாங்களா? இல்ல உங்களுடைய டாக்டரின், உங்களுடைய பிலீஃப் வேறையா இருக்கு, எங்களுடைய பிலீஃப் வேறையா இருக்கு. நான் கேட்டேன், நீங்க கிறிஸ்டியன் தானே? கிறிஸ்டியன் தான், ஆனா உங்க பிலீஃப் வேறையா இருக்கு, என் பிலீஃப் வேற. என்ன வேற? எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நான் தர்க்கிக்க மாட்டேன், பட் உங்களோட பிலீஃப் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இந்த பெந்தே கோஸ்தையின் அனுபவம் நீங்க சொல்லி ப்ரே பண்றீங்கல்ல, அது நமக்கு கிடையாது. இந்த இயேசு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், இன்னும் சில நாட்களுக்குள்ள உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுப்பேன்னு இயேசு சொல்றாருல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:4. அது அந்த 120 பேருக்கு மாத்திரம்தான், அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம்தான். பூமியின் கடையாந்திரம் மாத்திரம் அவங்கதான் போனாங்க, நீங்களும் நானும் போல. அந்த பெந்தேகோஸ்தின் அனுபவம் நமக்கு கிடையாது. அதனால நமக்கு பற்பல பாஷையோ அந்நிய பாஷையோ தேவையில்லை, கிடையாது அப்படின்ற தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், அப்ப இத்தனை சபைகள்ல இந்த அந்நிய பாஷை பேசுறாங்க, பற்பல பாஷை பேசுறாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, அது அந்நியாக்கினி, அது தேவனிடத்துல இருந்து வரல, அது வேற ஏதோ ஒரு ஆவி, அசுத்த ஆவி பேசுது, இப்படி பண்ணுது அப்படி சொல்றாங்க. ஒரு சபை கூட உருப்படியான சபை இல்லையா அப்படின்னு கேட்டா, இல்ல, இந்த அனுபவம் அங்கே நின்றுச்சு, இனிமேல் அந்த வரங்களோ அந்த அபிஷேகமோ இங்க நமக்கு கிடையாது. அது நான் அவங்க கிட்ட சொல்லல. கரெக்டா நான் அந்த வார்த்தையை எடுத்து ஓபன் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். கரெக்டா அவங்க வீட்டுல வேற ஒரு ரிலேட்டிவ் வந்து தடையடிச்சு நான் வெளியே வர வேண்டிய நான் அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். பட் அந்த வீட்டை ஆவியானவர் குறித்து வைத்திருக்கிறார், நானும் குறித்து வைத்திருக்கிறேன். ஒரு நாள் கண்டிப்பா மறுபடியும் போய் விட்ட இடத்துல இருந்து பிடிப்பேன் விசுவாசிக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கணும். ஆனா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:4 சொன்ன அதே வசனத்தை இங்க வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரத்துல பேதுரு கொர்நேலிய வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறாரு. அப்ப எல்லா ஜனங்களும் யூதர்கள், பேதுருவோடு இருந்த யூதர்கள் வராங்க. வந்து, நீங்க என்ன கொர்நேலிய வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்கீங்க? புறஜாதிகளுக்கு இதெல்லாம் கிடையாதுல்ல, யூதர்களுக்கு மட்டும் தானே இது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் தானே இது, அப்போஸ்தலருக்கு மட்டும் தானே கர்த்தர் கொடுத்தாரு இந்த அனுபவத்தை, நீங்க என்ன கொர்நேலிய வீட்டுல போய் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பேதுருக்கு சொன்ன பதில் பாருங்க. 14வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 14, 15, 16 இந்த 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நீயும் என்
வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். கொர்நேலியு என்ன அறிவித்தான் அப்படின்றத பேதுரு சொல்லிட்டு இருக்காரு. பேதுருவாகிய நான் பேச தொடங்கினாராம். பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலையும். யாராவது புறஜாதிகளுக்கு எல்லாம் இந்த இது கிடையாது, அப்போஸ்தலர்களுக்கு மாத்தம்தான் அந்த பெந்தேகோஸ்தின் அனுபவம், பற்பல பாஷை, அந்நிய பாஷை எல்லாம் அவங்களுக்கு தான், நமக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வசனத்தை எடுத்து காட்டு. பேதுரு புறஜாதி வீடாகி கொர்நேலியு வீட்டுக்கு போனாரா, அங்க போய் உட்கார்ந்து பேச தொடங்கின போதே அது பேதுரு ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. நம்ம மேல ஆவியானவர் எப்படி இறங்கினார் அதே மாதிரி இங்கேயும் இறங்கினார். அத பார்த்துதான் நான் அவர்களுக்கு வாட்டர் பேப்டிசமே கொடுத்தேன் சொல்ற. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமா? ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலையும் இறங்கினா. இந்த வசனத்தை திருப்பி வாசிச்சு பாரு. யோவான் சொல்றாரு பாருங்க, 16வது வருஷம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். அப்போ அங்க அப்போஸ்தலர் 1:4 சொன்ன அதே வார்த்தை கொர்நேலியு வீட்டுல நிறைவேறுது. அல்லேலூயா. இன்றைக்கும் அது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. சில பேர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய எல்லா தப்பான விதைகளையும் கர்த்தர் பொறுக்கி கொண்டிருக்கிறார். நான் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அதாவது இந்த அபிஷேகத்துக்கு விரோதமா பிசாசு சில சபைகள்ல கள்ள போதகத்தை விதைச்சிருக்கான், அந்நிய விதைகளை விதைச்சிருக்கான். கரெக்டா இல்லையா? எத்தனை சபை நீங்க பாருங்க, அவங்க கிட்ட போயிட்டு இந்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, இந்த பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? அதெல்லாம் நமக்கு கிடையாது. இதெல்லாம் எதுக்கு? நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போதே, வாட்டர் பேப்டிசம் ஜலத்தினால் நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போதே ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு அலையறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கும் 7 நிமிஷம் இருக்கா? அவர்களுக்கும் சில காரியங்களை நான் சொல்றேன். இதுவும் இந்த வசனமும் ரொம்ப முக்கியம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1:4 எவ்வளவு முக்கியமோ, ஆக்ட்ஸ் சாப்டர் 11:14 11:15 ஆக்ட்ஸ் சாப்டர் 11:15 எவ்வளவு முக்கியமோ இதுவும் ரொம்ப முக்கியம். நிறைய திருச்சபையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்லது பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், ஆவியின் ஞானஸ்தானம், கரெக்டா? இது நீங்க வாட்டர் பேப்டிசம் எடுக்கும் போதே உங்களுக்கு கிடைச்சிருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ரட்சிப்படைகிற அனுபவம் வேறு, அதுக்கப்புறம் நீங்க வாட்டர் பேப்டிசம் எடுக்கிறீங்க, அது வேறு. ஆவியின் அபிஷேகம்ன்றது வேறு. அல்லேலூயா. உங்களுக்கு டிவைட் பண்ணி தெளிவா உங்களுக்கு சொல்றேன். நீங்க ரட்சிக்கப்படும் போது பாவ உணர்வடைந்து, நிறைய கடவுளை ஒருவேளை நீங்க இந்துவா இருந்தா வணங்கி கொண்டு வந்திருக்கலாம். அந்த கடவுள்லாம் கடவுள் கிடையாது, இயேசு மாத்திரமே கடவுள் என்று நீங்க எப்படி பாவ உணர்வு அடைந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதற்கு எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, அந்த ரட்சகர் இயேசுவே, அல்லேலூயா, அப்படின்றத நீங்க எப்போ விசுவாசிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆவியின் அனுபவம் வருது. அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வராரு. பாபிலோனின் சிறையிருப்புல இருந்து உங்களை எருசலேமுக்கு கொண்டு வராரு. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை எருசலேமுக்கு கொண்டு வராரு. கானானுக்கு கொண்டு வராரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அதான் அந்த ரட்சிப்பின் அனுபவம். இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. செங்கடல்ல இருந்து வெளியே வந்துட்டேன், எகிப்து செத்து போயிட்டான், ஓவர். வனாந்திர வாழ்க்கையிலேயே அற்புத அடையாளங்களே ஓட்டக்கூடாது, கானானுக்குள்ள போனோம். பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கானானுக்குள்ள போல. வேதவசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல, மோசேக்குள்ளாக அவர்கள் எல்லாரும் செங்கடலை கிராஸ் பண்ணாங்கல்ல, அப்போ மேகம் மேல இருந்துச்சான். ஆவி, மேகம் தான் ஆவி இல்லையா? ஜலம். அப்போ அவங்களுக்கு 2 பேப்டிசம் கிடைச்சிருக்கா இல்லையா? ஜலத்துக்கு இங்க போட்டுருக்கு பாருங்க, 1 கொரிந்தியர் 10
2வது வசனம், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இருக்கா இல்லையா? அங்க சமுத்திரத்தினால மாத்திரம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் போட்டிருக்கா? இது வந்து ஒரு நிழலா கர்த்தர் ஆவியானவர் பவுல கொண்டு எழுதுறாரு. ஆனா எப்படி அண்டர்ஸ்டாண்ட், இங்க மேகம்ன்ற கான்செப்டே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. மோசேக்குள்ளாக எல்லாரும் சமுத்திரத்திலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாருன்னு சொல்லி முடிக்க வேண்டியதானே. 2 பேப்டிசம் இருக்கா இல்லையா? இன்னொரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இங்க காட்டுறேன். வேற ஒரு வசனம், ஹீப்ரூஸ் சாப்டர் 6. ஹீப்ரூஸ் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம் எப்படி இருக்கு? இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்? டாக்டரின் ஆஃப் பேப்டிசம்ஸ். ப்ளூரல்ல இருக்கும், பன்மையில இருக்கும். புரியுதா? ஸ்தானத்திற்கு அடுத்த உபதேசம் இல்ல, ஸ்தானங்களுக்கு அடுத்த. அப்படின்னா ஒரு ஸ்தானம் இல்ல, நிறைய ஸ்தானம் இருக்கு. புரியுதா இல்லையா? ஞானஸ்தானத்தை பத்தி பேசிட்டு கொண்டு வருகிறேன். புரியுதா? ஒண்ணு வாட்டர் பேப்டிசம், இன்னொன்னு ஸ்பிரிட் பேப்டிசம். அல்லேலூயா. ஒரு பேப்டிசம் இருக்கு, 3 பேப்டிசம் இருக்கு. இன்னொரு பேப்டிசம் நான் அப்புறம் எடுக்கிறேன். அல்லேலூயா. இது மட்டும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க வாட்டர் பேப்டிசம் எடுக்கும்போது நீங்க விசுவாச கிரியை பண்ணி, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறேன்னு சொல்லி பேப்டிசம் டேங்க்குள்ள போய் வெளியே வரீங்க. அப்போ உங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் கிடைக்காது. எப்ப கிடைக்குது? அது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆவியின் அபிஷேகத்தை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளும். அன்னைக்கே கூட கிடைக்கும். பேப்டிசம் டேங்கை விட்டு வெளியே வந்து பாஸ்டர் உங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் கிடைக்கலாம். எபேசு சபையில 12 பேருக்கு அப்படிதான் கிடைச்சது. பவுல் கூப்பிடுறாரு, என்னப்பா ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களான்னு பவுல் கேட்கிறாரு. உடனே அவங்க 12 பேர் என்ன சொல்றாங்க, பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியாது. இப்ப நீ என்ன ஞானஸ்தானம் எடுத்த? நான் யோவான் கொடுத்த அந்த ஞானஸ்தானம் இப்ப செல்லுபடியாவது, வா, அது மனம் திருந்தலின் ஞானஸ்தானம். இப்ப இயேசுவின் நாமத்தான ஞானஸ்தானம் எடுக்கணும், வா அப்படின்னு சொல்லி பேப்டிசம் டேங்க்ல முக்கி எடுத்த பிறகு அவர்கள் எல்லாருடைய தலையில அன்றைய நாளே கைய வைக்கிறார். அல்லேலூயா. கை வைக்கிறாரா? அன்றைய நாளே அவர்கள் பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் வரைச்சாங்க. கைகளை சொல்லாமா? அதனால பாருங்க, பெந்தைகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேலையும் அக்கினிமயமான நாவுனால இறங்கினாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வந்து இறங்கும் போது உங்க நாக்குல ஏதோ ஒரு சேஞ்சஸ் வரும். அல்லது எத்தனை பேர் புரியுது? அந்நிய பாஷையோ, பற்பல பாஷையோ, தீர்க்க தரிசனமோ, விசுவாச வார்த்தைகளோ ஏதோ ஒண்ணு உங்க நாக்குல இருந்து அது வெளியே வரும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் புரியுது? ஆமென். அதனாலதான் அந்த அக்கினிமயமான நாவை மறந்துடக்கூடாது. அது 120 பேர் மேலேயும் வந்து இறங்குச்சு, அதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. பேப்டிசம் டேங்க்ல யாரெல்லாம் போறாங்களோ எல்லாரும் ஆவியை பெற்று கொண்டு வாங்க அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க. அந்த அனுபவத்தை பெற்று கொண்டவர்கள், எஸ், அது ஒரு தனி அனுபவம், அதை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்ற ஒரு உறுதி அவங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இந்த இடத்துல வாசிச்சு முடிச்சிடலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 12வது வருஷம் சமாரியாவுல பிலிப்பு போய் அங்க இருக்கிற அநேக ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் அற்புத அடையாளங்கள் நடக்குது. அங்க அநேக புருஷர்களும் ஸ்திரீகளும் ரட்சிக்கப்படுறாங்க. எல்லாரும் பேப்டிசம் எடுக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் இருக்கா? இது என்ன ஞானஸ்தானம்? ஜலத்தினால் ஞானஸ்தானத்தை இயேசுவின் நாமத்தில் இவர்கள் பெற்றுக்கொள்வார். கரெக்டா இல்லையா? நம்மள மாதிரியே வாட்டர் பேப்டிசம் எடுக்கிறாங்க. கரெக்டா? 13வது வசனம். அப்பொழுது சீமோன் யாரு? அங்க இருக்கிற மந்திரவாதி, மாயவித்தைக்காரன், அவனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துல, இப்போ சமாரியால நிறைய எழுப்புதல் வந்துருச்சு. சமாரியால நிறைய ஸ்திரீகளும் புருஷர்களும் மாயவித்தைக்காரர்களும்
ரட்சிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நடக்குதுன்னு உடனே பேதுருவும் யோவானும் கிளம்பி வராங்க. வந்த உடனே பேதுருவும் யோவானும் இவங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை அவங்க நோட் பண்றாங்க. அப்போஸ்தலர்கள் அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட அனுபவத்துல ஒரு காரியத்தை பாக்குறாங்க. அது என்ன காரியம்? இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு, இந்த வசனத்தை எழுதி உங்க எங்க உங்க டைரியிலயோ உங்க வீட்லயோ எழுதி ஒட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் வந்து சமாரியால நிக்கிறாங்க. அந்த அந்த விசுவாசிகள் வாட்டர் பேப்டிசம் எடுத்திருக்காங்க. ஆனா இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல அப்படின்றத பாக்குறாங்க. ஆவியின் கண்கள். மீன் சில பேரை நாங்க பார்க்கும்போதே எங்களுக்கே தெரியும், இவன் இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல, இவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. இவன் இன்னும் அபிஷேகத்தினால ஜெபம் பண்ணலையே, அபிஷேகத்துல பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதோட நித்துல ஓகே இங்க அபிஷேகம் இல்லைன்னு சொல்லிட்டு போல என்ன பண்றாங்க பாருங்க, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. இன்றைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் தங்கள் சபை மக்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபம் பண்றாங்க. காணிக்க வரணும் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். வாட்டர் பேப்டிசம் எடுத்தியா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய காரியம்லாம் இருக்கு. ஆமென். வாட்டர் பேப்டிசம் எடுத்துட்டா ஆவியின் அபிஷேகம் உனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கே. இவ்வளவு தெளிவா இருக்கு. வாட்டர் பேப்டிசம் எடுத்த ஜனங்களை கூப்பிட்டு தலையில கை வச்சு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. அப்ப என்னாச்சு? அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார். அல்லேலூயா. ஆமென். இத பார்த்த சீமோன், மாயவித்தைக்காரனாகி சீமோன் பார்த்துட்டு ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது எங்களுக்குள்ள, இவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்களே, அந்த அபிஷேகம் எனக்கும் வேணும் அப்படின்னு பேதுருகிட்ட வந்து கேட்கிறான். பணம் கொடுக்குறேன் அந்த அபிஷேகம். அப்போ வெளிப்புறமாக ஏதோ ஒரு மாற்றம் அங்க நடந்திருக்கா இல்லையா? வாட்டர் பேப்டிசம்ல இருந்து வாட்டர் பேப்டிசம் டேங்க்குள்ள இருந்து வெளியே வரீங்க, ஒண்ணுமே நடக்கல, கண்ண மூடிட்டு இருக்கீங்க, ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போறீங்க வரீங்க. எப்ப ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க? அப்ப சில சபைகள்ல டினாமினேஷன்ல வாட்டர் பேப்டிசம் எடுத்துட்டா போதும், ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. எப்படி சொல்றாங்க? அந்த அனுபவத்துக்குள்ளேயே நீங்க போலியே. அல்லேலூயா. வேதத்துல 5 இடங்கள்ல தெளிவா ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்றாங்க ஜனங்க. எப்படி பெற்றுக்கொள்றாங்க பாருங்க. இது தனி அனுபவம், அது தனி அனுபவம். அல்லேலூயா. இந்த தெளிவு ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்தால் போதும், அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க ஆரம்பிப்பான். அது கூடிய சீக்கிரம் பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. நம்ம 2020ல ஃபர்ஸ்ட் ஜூம் மீட்டிங் கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணும்படி என் மனசுல ஏவனும் போது, சில பேர் இந்த ஃபவுண்டேஷனல் கிளாஸ்ன்னு இந்த 6 காரியங்கள், 6 ஃபவுண்டேஷன் சொல்லுவேன், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், இத வந்து நான் எடுத்துக்கொண்டிருக்கும் போது, இந்த ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம்னா என்ன, வாட்டர் பேப்டிசம்னா என்ன, ஸ்பிரிட் பேப்டிசம்னா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது 2-3 வாலிபர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்நிய பாஷையில பேசுறாங்க. ஆமென். ஜூம் மீட்டிங்லயே பெற்றுக்கொண்டாங்க. ஆமென். அவர் சமீபத்திற்கு மாத்திரங்கள தூதத்துக்கும் தேவன். அல்லேலூயா. யூ கேன். என்னுடைய கசின் கூட நான் பேசி கொண்டிருக்கும் போது போன்ல அவனுக்கு பயங்கர குடும்பத்துல பயங்கர பிரச்சனை. இப்ப நான் ஜெபம் பண்ணிட்டே ஆவியானவனுக்குள்ள சொல்ல, நீ இப்பொழுது ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கும் போது அவன் வாயிலிருந்து அந்நிய பாஷைகள் புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. ஆமென். நாவுல மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். அபிஷேகத்தினால நிரம்பி 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 நீங்க அப்புறம் ஜெபம் பண்ண ஆவி அனல் மூட்டி எழுப்ப அபிஷேகம் அனல் மூட்டி எழுப்பப்பட்டது. அல்லேலூயா. சில ஹோம்ஸ்ல எல்லாம் போய் சில பிள்ளைங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதை நான் பார்த்திருக்கேன். இது என்னுடைய அனுபவம். என்னுடைய ஊழியத்துல என்னுடைய பாஸ்டர் இவங்கெல்லாம் நிறைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க. நான் அதை கண்ணார பார்த்திருக்கேன். என்னுடைய ஊழியங்கள்ல இந்த மாதிரி காரியங்கள் நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லுறேன். அல்லேலூயா. இது ரியல். இப்ப நடக்குது, பைபிள்ல இருக்கு, இனிமேலும் நடக்கும். அல்லேலூயா. we have to believe that. ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாரு. அல்லேலூயா. அன்பின் தேவனே உம்மை துதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, நாங்கள் கீர்த்தனம் பண்ணுகிறோம். எல்லா இருளின் வல்லமைகள், சர்ப்பத்தின் கிரியைகள், சிந்தனையை கட்டி இருக்கிற எல்லா அகந்தையாசின் வல்லமைகளை வெட்டுகிற இயேசுவின் நாமத்தினால வெட்டி ஓடுகிறேன். வேலே பாடா தூடாபா நௌ ஷடா புலே பாடா கதடபா. விடுவிக்கிற கரம் இறங்கி வருகிறது.
பாபிலோன்ல இருந்து விடுதலை. இதோ எல்லா பிசாசின் ராஜ்யங்கள் கிட்ட இருந்து விடுதலையை கர்த்தர் நீர் கொள்ளுவதற்கு எழுப்புதலை கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற நமக்கு நன்றி பிதாவே. என் தேசம் ரட்சிக்கப்படணும். தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்று அறிக்கை செய்யணும். அப்பா, அப்படி அறிக்கை செய்யணும். நம்முடைய அக்கினி வானத்திலிருந்து வரணும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பலிபீடங்களை நிரப்பணும். தூ லா பாடா தாடா பா, தூ டி பாடா காடா காடா பா, லாக்கா பாடா தாடா பா கலபா. எலியாவே, நீ தூங்கி கொண்டிருப்பது ஏன்? ஏதோ எழும்பு. உனக்கு விரோதமாய் பாகால் தீர்க்கதரிசிகள் நிற்கலாம், பாகாலே வந்து நிற்கலாம், இதோ ஆகாப்பு வந்து நிற்கலாம், உனக்கு விரோதமாய் ஜனங்கள் வந்து நிற்கலாம். ஆனால் நீ பலிபீடத்தை செப்பனிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட போது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவார். அந்த அக்கினி போதும், அந்த அக்கினி போதும். ஜனங்களை கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று மண்டியிட பண்ணும் அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகத்தின் வல்லமையும் அந்த அபிஷேகத்தின் தாற்பயத்தின் அறியாமல் இருக்கிறாய். அந்த அபிஷேகத்திற்காக பலிபீடத்தை, ஜப பலிபீடத்தை கட்டு. ஏதோ ஆதி திருச்சபையில அந்த 120 பேர் எப்படி ஜெபித்திருப்பார்கள் யோசித்து பார். கர்த்தாவே, அந்த பிதாவின் வாக்குத்தத்தத்தை எனக்கு தாங்க, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. நீங்க சொன்னீங்களே அதை தருவேன்னு சொன்னீங்களே, அந்த பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் அதை தாங்க, அந்த ஆவி ஞானஸ்தானம் அதை தாங்க, அதை தாங்க, அதை தாங்க. இதுவே 10 நாள், இதுவே அவர்கள் ஜப வேண்டுதலா இருந்திருக்கிறது. 10வது நாள் பெந்தேகோஸ்தே நாளில் கர்த்தர் வல்லமையாய் இறங்கினார். அவள் மேல பரிசுத்த ஆவியான ஒரு அக்கினிமயமான நாவுகளினால இதோ பெரு இரைச்சலின் சத்தத்தோடு இறங்கி வந்தார். இந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய நாவு வந்து இறங்கினது. லபட கதடி பாட கதட கதடபா லோ டா 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 பா கா டா 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 பா. மகளே, மகனே, இன்றைக்கு உன்னால் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபி, ஜெபி. கர்த்தாவே, அந்த அனுபவம் உண்மையா இருக்குமானால், அந்த அனுபவம் எழுப்புதலை கொண்டு வருமானால், அந்த அனுபவம் பிசாசின் ராஜ்யத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நான் நிலை நிறுத்த பண்ண வேண்டும் என்றால் மே கா பா கா லா பா, அந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்போம். பெற்று கொண்டவர்கள் ஒருவேளை அதை தனியே பண்ணிருக்கலாம், அந்நிய பாஷையில பேச முடியாம இருந்திருக்கலாம், அல்லது பேசின பாஷையை ஒருவேளை நீங்க பேசி கொண்டது இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரிடத்துல அந்த புதிய அபிஷேகத்தை கேளுங்க. அனல் மூட்டி எழுப்புங்க. பெற்று கொண்டதை அனல் மூட்டி எழுப்புங்க. பெறாதவர்கள் கேளுங்க அதை. ரே பகோலா நௌ துடி மாலாபா. அப்பா, கடைசி காலத்துல எழுப்புதலுக்காக என்னை பயன்படுத்துவேன்னு சொன்னீங்களே, என்னை தெரிந்து கொண்டீங்களே, என்னை அழைத்திருக்கிறீங்களே, என்னை அழைத்தது நீரே. ஆனால் என் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த வேளையில ஊற்றுறோம். ஊ ரே பா நோ து டா பா காலாபா. Pour your fire, pour your fire. ஆவியானவர் வைராகியம் பாராட்டுகிறதை பார்க்கிறேன். ஜெபி மகனை விடாத, ஜெபி மகளை விடாத, நேரத்தை பார்க்காத. ஏதோ கர்த்தர் இடைப்படுகிற நேரமா இது இருக்கிறது. லே டூ டா டா கா டா 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 பா லோ டா பா டா கா லா பா. அவர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவன். பெற்றுக்கொள்ள அக்கினிய. I speak the fire. ஷேக்கி டிடே பிலோபோ லௌகிடி டாடாகலபா ருனுத்து டகதடபலகதடபலகதரபா. ஒவ்வொரு பேர் மேலையும் கர்த்தருடைய அக்கினி வந்து விழுவதாக, விழுவதாக, விழுவதாக. ரிபாடா தூரமா ஷட்டரபலபா லௌ டு டு டோபோ கோலபோ. ஒரு சுவிசேஷ எழுப்புதல். தோ டே லேக் ஹடாபா. கட்டளையிடப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வல்லமையை செய்யக்கூடிய, அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய வல்லமையின் அபிஷேகம், லேகாடாதாடாவா, சுவிசேஷ அபிஷேகம் இறங்குவதாக, இறங்குவதாக. கடைசி கால எழுப்புதலுக்கு என்று கர்த்தர் நீர் ஊற்றுகிற அந்த 7 அபிஷேகம் ஒவ்வொரு மேலையும் ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறேன், ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறேன். வார்த்தையை போதிக்கக்கூடிய கிருபைகள் இறங்கி வரட்டும். நேனு கத்துர முஷே லூட்டாரா பலகதர பலகதரபா. அந்த ஜப ஆவி, அந்த யுத்தம் பண்ணுகிற யுத்த ஆவி. ரா டா டாபா லீ கா டா டா டாபா டு தி டா கா டா டா டாபா லுபு டு 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 ருபா கா டா டா பா கா லாபா லுபாடி டா 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 டாபா லகா டா 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 டாபா. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய அபிஷேகம், அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய அபிஷேகம், யுத்தம் பண்ணுகிற யுத்த பாஷைகள் இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லேகேரே துடுமோ லூட்டாராமா ஷட்டரி காக்கு துடலா தினா தரதட கதடவா டோடா பாலாபா. ஜப ஆவி, ஜப ஆவி, ஜப ஆவி.
இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. இருள்கள் அசைகிறது. கதடபா வான மண்டலனின் சேனைகள் எரியட்டு இந்த வேளையில, எரியட்டு இந்த வேளையில, எரியட்டு மாட்டாராபா. இந்த காரியத்தை உம்மால் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. உம்முடைய அற்புத கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக இந்த வேளையில. சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் இதோ அதை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பேக்கீரே பேலிபு ரோதடகதடகலபா. பார்க்கிற எல்லா பெர்பத்தியானின் வல்லமைகளை வெட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பூனையின் வல்லமைகளை வெட்டுகிறேன், வெட்டி போடுகிறேன். தேலே கடா. சபையில அந்நிய அக்கினியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் எரியட்டுமா ரேபேலே புடா கடா கடா தடபா. கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல தடைகள் ஒட்டைந்து விழட்டுமா தேரே ஷாலா துடாமாலா கடதடகதடகதலகதலபா. எல்லா மூட்டு வலிகள், கால் வலிகள் குணமாகட்டும், குணமாகட்டும், குணமாகட்டும். ரைட் நவ், right now I speak the healings in the name of Jesus. பிசாசின் ராஜ்யங்கள் அசையட்டும். கர்த்தர் நீர் நினைத்தது நடைபெறட்டும். இந்த வேளையில எல்லா விக்கிரக ஆராதனையின் வல்லமைகள், எல்லா இஷ்டாரின் கோட்டைகள் எரியட்டும். இந்த வேளையில தேரே கதாடாபாலா தூடாபாலா ஷட்டராதாடாகாலாபா தூடா முனாரா சீரிமானாதாடாபாகாலாபா. வானங்கள் திறக்கப்படட்டும். இந்த வேளையில கர்த்தர் நீர் செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தடைகள் யாம் உடையிட்டு தேவனே, துதி கன மகிமெல்லாம் தரு இயேசுவின் மூலம் செவம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise Lord. கர்த்தர் நல்லவர். சில பேருடைய முகங்கள் எல்லாம் பார்த்தேன், அவங்களுக்கு எல்லாம் அபிஷேகத்தை தரேன்னு வாக்கு பண்றாரு கர்த்தர். நான் அவங்க கூட ஸ்பெசிபிக்கா பேசுறேன். ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணும்போது அந்த அபிஷேகத்தை கர்த்தர் மேல ஊற்றுவார். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.